தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த சனிக்கிழமை இந்த மாலை 6:30 மணி அளவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 817வது தேவனுடைய வார்த்தை, சங்கீதம் 136வது அதிகாரம் 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய். இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னா, நிறைய தெய்வங்களை வணங்குறீங்க. எப்படி பல தெய்வங்கள் இந்த வானத்தையும் பூமியையும் நம்மையும் உண்டாக்கி இருக்க முடியும்? தெய்வம்னா ஒருத்தர் தானே இருக்க முடியும். இப்போ இந்த காரியங்களிலேயே நிறைய பேர் சிந்திச்சிங்கன்னா உண்மையான தெய்வத்தை நம்ம தேட நினைப்போம். ஆனால் நம் கண் கண்டபடி, செவிகள் கேட்கிறபடி, மனிதர்களுடைய பாரம்பரியத்தின்படி எல்லா தெய்வங்களையும் வணங்கி கொண்டு உண்மை உள்ள ஒரே தெய்வத்தை நாம் மட்டுப்படுத்தி கொண்டு வருகிறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு வசனம் வரும், பிதாவாகிய தேவன் ஒருத்தர் உண்டு நமக்கு, அவர்தான் இந்த அகில உலகத்தையும் சகலத்தையும் உண்டாக்கியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் நாமும் உண்டாக்கி இருக்கிறோம். நம்மை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, பைபிள் வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் படைத்தவரை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட அநேக நம் கைகளினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை கூட தெய்வங்களாக வணங்கி கொண்டு இந்த உலகத்தில் உண்மையுள்ள ஒரே தெய்வத்தை இந்த பூமியில் மனிதன் உணராமல் இருக்கிறோம். ஆனால் ஒரு வசனம் உண்டுதான், பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திற்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னார் தான். ஒரு தெய்வம் தன்னை தெய்வமாக ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் மிகப்பெரிய ஒரு கொடிய பிசாசுலையோ இல்லை மிகப்பெரிய ஒரு கொடிய வியாதியிலையோ இல்லை இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையோ இந்த உலகத்தால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலோ எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் அந்த மனிதனுக்கு உண்மையான தெய்வத்தை தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் வருகிறது. தெய்வமும் அந்த சூழ்நிலையில தான் அவனை தெரிந்து கொள்கிறார். அப்போ மனிதன் என்னதான் நினைச்சாலும் இயேசு கிறிஸ்து என்ற ஒரே தெய்வத்தை தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமாக தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு சொன்னார், உலகம் முழுக்க போக சகல சாதி ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ரட்சிப்பை நான் கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வசனங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் நீங்க நம்பி உங்களுடைய இருதயத்தில் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். அதான் ஒரு வசனம் அழகாக வரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசி, நீயும் உன் உலகத்துல பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அறியாத அநேக மனிதர்கள் வாழ்ந்தார்கள், தெரியாத பல மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் சகேயு என்ற ஒரு வட்டிக்கு விட்டு நல்ல ஒரு பணக்காரனாக இருந்து செட்டிலான ஒரு மனுஷன், அவனுக்கு தெய்வத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், பாடுகள், பிரச்சனைகள் உள்ளவனுக்கு தான் தெய்வமே தேடி போகணுன்ற ஒரு எண்ணம் வரும். நல்லா செட்டில் ஆகிட்டு வாழ்கிறவனுக்கு இருக்காது. ஆனாலும் அந்த சகேயுவுக்கு ஒரு எண்ணம், அங்கங்கே அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது, குருடன் பார்வை அடைகிறான்னு சொல்கிறாங்க, சப்பானி நடக்கிறான், முடவன் ஓடுறான், ஏன் மரிச்சு போனவனே எழுப்புறாங்க, தீராத வியாதிகளையும் நோய் நொடிகளையும் அவர் சுகமாக்குறாருன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்களே, அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கும் ஜனங்களுக்கும் தெரியாமல் அவர் போகிற வழி பாதைகளில் ஒரு காட்டாத்தி மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கின்னு அவரை பார்க்க நினைக்கிறான். ஒரு வசனம் வரும், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் கூட இந்த வார்த்தையை கேட்குறீங்களே, தேவனை தேடுகிற உணர்வு, உண்மையான ஒரு தெய்வம் யார் பாது? ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் ஒருவராய் இந்த இப்பேற்பட்ட உலகத்தையும் படைத்தவர் யார் என்ற ஒரு எண்ணத்துடன் உண்மையான தெய்வத்தை எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு இருதயத்தில் ஒரு தேவனை தேடுகிற உணர்வு இருந்தாலே உண்மையான தெய்வத்தை கர்த்தர் உனக்கு அடையாளப்படுத்துவார். அப்போ இந்த சகேயு என்ற மனிதன் இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கிறான் பாருங்க. அவன் மேலே இருந்து கீழே பார்க்குறான் இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து கீழே இருந்து அண்ணாந்து பார்த்து சகேயுவேன்னு சொல்லிட்டு, அவனுடைய பேர் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் கரெக்டாக அவன் பேரை சொல்லி கூப்பிட்டார், உன் வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னார். இப்போ இன்றைக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அப்போ ஒருவரான ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு அந்த உலகத்தில் உண்டு. கண் கண்டதெல்லாம், போன போக்கே எல்லாம், பாரம்பரியத்து மூலமாக நீ வணங்கி வருகிறவைகள் எல்லாம் ஒரு மூலையில் இருக்கட்டும். ஆனால் உண்மையான தெய்வத்தை சகேயுவை போல நீ தேட பாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு தெரிவார். இவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் சகரியா சதீஷ்குமார்.